ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனைத்தும் அறியலாம் வாங்க யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோ ஒரு வீலாக் வீடியோ தான். நம்ம வீடு பக்கத்துலேயே இருக்கு ஒரு ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பக்கம் ஆஞ்சநேயர் கோயில். நம்ம வந்து டுவர்ட்ஸ் வண்டலூர் பக்கத்தில் இருக்கிற கேளம்பாக்கம் ரோடு அதில் போயிட்டு இருக்கோம். இது வந்து மலைக்கு சின்னதாக ஒரு மலை இருக்கும், மலைக்கு மேலே ஒரு பீஸ்ஃபுல்லான டெம்பிள். நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணுற பிளேஸில் இதுவும் ஒன்று. ஸோ இன்றைக்கி வந்து இது சனிக்கிழமை போய்கிட்டு இருக்கோம், அமாவாசை அன்னைக்கு. ஸோ அமாவாசை அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயில் விசேஷமாக இருக்கும். சனிக்கிழமை அப்படிங்கிறதும் விசேஷமான நாள் தான், ரெண்டுமே சேர்ந்து வந்ததுனால இன்றைக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து வழியில் இருக்க விஐடி காலேஜ். ஸோ ரூட் தெரியணுன்றதுக்காக நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணிகிட்டே வந்தோம். இது வந்து தாம்பரம்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணனா நமக்கு ரீச் பண்ணிடலாம். அண்ட் இதுவுமே கோவிலுமே வந்து மெயின் ரோட்லேயே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு தனியாக பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. புதுப்பாக்கம் ஆஞ்சநேயர் கோயில்னு கேட்டிங்கனாலே டிக்கெட் தருவாங்க. இந்த கோயிலில் வந்து கொஞ்சம் விசேஷம் அப்படின்னு சொன்னோன்னா, நமக்கு ஏதாவது ரொம்ப நாள் நடக்காமல் தள்ளி போயிட்டே இருக்கிற விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா அதுக்கு வந்து சில பரிகாரங்கள்லாம் அதில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து நார்மலாக அந்த கிராம்பு மாலை மட்டும் கட்டி எடுத்துன்னு போவோம். ஸோ அந்த தடங்கள்லாம் கொஞ்சம் விலகும் அப்படிங்கிறதுக்காக ஆஞ்சநேயருக்கு வந்து பண்ணுவோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீச் ஆகிட்டோம் டெஸ்டினேஷன். இதுதான் பஸ் ரூட்டும் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே கோயில் இருக்குது. ஸோ இதோட என்ட்ரன்ஸில் வந்து ஒரு பெரிய ஆர்ச் மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பாக்கம் ஆஞ்சநேயர் கோயிலுக்குள்ள வந்துட்டோம். உள்ளே வரும்போது வந்து ஒரு ஆர்ச் இருக்குது, பக்கத்தில் ஒரு கருடர் வச்சுருக்காங்க லெஃப்டில். ஸோ இங்கே வந்து முதல்ல கடைங்கள்லாம் இருந்தது, இப்போ வந்து அது எல்லாமே எடுத்துட்டாங்க. ஸோ ரோடு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றதுக்காக எடுத்துட்டாங்க போல இருக்குது. அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரைட் சைட்லேயே வந்து ஃப்ரண்ட்டில் அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ள வந்தீங்கன்னா ரைட் சைடில் கார் பார்க்கிங் இருக்கும். இது வந்து படிக்கட்டில் போகிற மாதிரியும் இருக்கும், கார்லேயே நம்ம மேலே போகிற மாதிரியும் வழி இருக்கும். ஸோ இது லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சின்ன மண்டபம் மாதிரி, ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்கும். அதே ரோட்லேயே கொஞ்சம் தூரம் போயிட்டு ரைட் சைடில் ஒரு ரோடு கண்டினியூ ஆகும். அதில் நீங்கள் போனீங்கன்னா நேராகவே மேலே கோயிலுக்கு போயிடலாம். ஸோ நான் அந்த இதை லாஸ்ட்டாக மேலே போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கட்டு மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இது வழியாக நம்ம மேலே போகலாம். இங்கே வந்து கருடர் இருக்காது, ஸோ ஆஞ்சநேயர் மேலே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு ராமர் கோயில் ப்ளஸ் வந்து ஆஞ்சநேயர் தான் இங்கே ஸ்பெஷலு. படிக்கட்டு ஏறும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து நல்லா மரங்கள்லாம் நட்டு வச்சுருக்காங்க, நல்லா காத்தோட்டமாக இருக்கும். ப்ளஸ் வந்து குழந்தைங்களுக்கும் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனாக இருக்கும், நமக்குமே நல்ல ரிலாக்ஸேஷன் இருக்கும். இங்கேருந்து நடந்து போகிறதுமே நல்லா ஒரு வாக்கிங் போன மாதிரி ஃபீல் ஆகும். ப்ளஸ் வந்து மலை ஏறுறதும் கொஞ்சம் பாடி நல்லா ஆக்டிவான மாதிரி இருக்கும். இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் க்ரௌடுமே இருந்தது. சனிக்கிழமை ப்ளஸ் அமாவாசை ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் க்ரௌடு இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாக மரம், நிறையா செம்பருத்தி மரம், அப்புறம் பூலாம் இருக்கும், மல்லிகைப்பூ, மல்லி செடி எல்லாமே வச்சுருக்காங்க. வெயிட்டிங்க்குமே வந்து ரொம்ப இதெல்லாம் கிடையாது, நம்ம உட்காரத்துக்குமே அந்த திண்டு வசதியாக தான் இருக்கும். ஸோ அதுலேயுமே நம்ம உட்கார முடியும். அப்புறம் இந்த கோயிலோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நார்மல் டேஸில் காலையில் 7:30 மணிக்கு திறப்பாங்க, 11 மணி 11:30 மணிக்கு நட சாத்திடுவாங்க. அதே மாதிரி சாயங்காலம் 3:30க்கு திறப்பாங்க. பட் சனிக்கிழமை மட்டும் காலைல 5 to 1, 3:30 to 9 மணி. இப்போ இது வந்து உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸு. அப்படியே நம்ம லைன்லேயே உள்ளே போக வேண்டியதான். கொஞ்சம் க்ரௌடு இருக்கிறதுனால லைன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி. இப்போ இதில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரிகாரம் என்னென்னலாம் பண்ணணும், எதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக போட்டிருக்காங்க. அப்புறம் இது வந்து பின்னாடி பக்கம் இருக்கிற மரம். இப்போ நம்ம ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்கோம் அப்படின்னா இங்கே தேங்காய் கட்டுவாங்க. அது வந்து அமாவாசை பௌர்ணமி இதுக்கு மட்டும் கட்டுவாங்க, யூஸ்வலாக கட்டுவாங்க. இங்கே வந்து நமக்கு பின்னாடி கட்டுறதுக்குன்னு தனியாக ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஆஞ்சநேயருமே அங்கே வச்சுருக்காங்க.
ஸோ இந்த இது மேலே நம்ம எதனா வேண்டுதல் வச்சுட்டு அந்த வேண்டுதல் வந்து நம்ம ஒரு அமாவாசை இல்லை பௌர்ணமி அதாவது ஒரு நாள் வந்து கட்டலாம். இப்போ நீங்கள் அமாவாசைக்கு கட்டினீங்க அப்படின்னா அடுத்த அமாவாசைக்கு வந்து திரும்பவும் அந்த தேங்காய் எடுத்துட்டு மறுபடியும் அதே இடத்துல இல்லை வேற எங்கன்னா தேங்காய் வந்து நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ இது வந்து கோயிலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். இப்போ வந்து சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மவுண்டைன் வியூ நல்லா இருக்கும். இது வந்து கோயிலோட கோபுரம். இந்த சைடு இருக்கிறது வந்து ராமர் கோயில். ஸோ அந்த சைடு உள்ளே இருக்கிறது ஆஞ்சநேயர் கோயில். இப்போ இது வந்து நாங்கள் வெளியில் நின்றுட்டு இருக்கோம். அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கார் வர்றதுக்கான வழி. இது வந்து கொடிமரம் பக்கத்துல லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ராமர் கோவில். வந்து பார்க்கலாம், ராமர் இருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே அந்த சைட்லேருந்து வெளியே வரணும். வெளியே வர இடத்துல வந்து தீர்த்தமும் இதுவும் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பிரசாதம் வாங்கிக்கலாம், புளியோதரை எல்லாமே கிடைக்கும். இது ஒரு சின்ன மண்டபம் மாதிரி வெளியில. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடு கார் வர ரோடு. இங்கேயே கார் பார்க்கிங்கும் இருக்கும், இங்கேயே காரை விட்டுக்கலாம். நம்ம வந்து இப்போ பிரசாதம்லாம் வாங்கிட்டு அங்கே இந்த கடையிலேருந்து அப்படியே வெளியே வந்தோம்னா அது உட்காந்து சாப்பிட்றதுக்கும் இந்த இதில் திண்டில் உட்காரலாம், இல்லை அங்கே ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது அதுலேயும் உட்காரலாம். நாங்கள் வந்து அந்த மலையிலிருந்து மேலே வந்து தீபம் ஏற்றுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்க, அதுக்கிட்ட நாங்கள் உட்காந்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.